ரோமர் புஸ்தகத்தை எழுதி முடிக்கக்கூடிய அந்த கர்த்தராகிய தேவன் இறுதியாக பவுல் மூலமாக சில விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அதை வேணால் நம்ம வாசித்து தியானிக்க முயற்சி பண்ணுவோம். ரோமர் 16வது அதிகாரம், அதான கடைசியான பகுதி. ரோமர் 16வது அதிகாரம், அதில் 24வது வசனத்தில் ஒரு ஆமேன் அவர் சொல்கிறார். 24ல் கிருபை உங்களோட கூட இருப்பதாக ஆமேன் அப்படின்றாரு. அப்புறம் 27லையும் தேவனை துதிச்சிட்டு தாம் ஒருவரே ஞான உள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாகன்னு சொல்லிட்டு மீண்டுமாக ஒரு ஆமேன் அப்படின்னு அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக பல விதமான பார்வை இந்த ரெண்டு ஆமேனுக்கு இடையிலும் இருக்குது. சிலர் இது லேட்டராக உள்ள இந்த கடைசி இறுதி பகுதி பின்பாக சில டெக்ஸ்டில் இணைக்கப்பட்டிருக்கிறதுன்றாங்க. இல்லை, அந்த மாதிரி பல விவாதங்கள் இருந்தாலும் கூட இது ஆவியானவர் நம்ம கையில் எழுதி கொடுத்துருக்கிறபடினால இது ஆவியானவருடைய வார்த்தை. இதுதான் கன்க்ளூஷன். இந்த புஸ்தகத்தினுடைய முடிவுரை இது. இந்த புஸ்தகத்தினுடைய முடிவுரை இது. சரி, இந்த முடிவுரையை நாம் படித்து நம்ம இதுவரைக்கும் படித்த விஷயத்திலேருந்து 2 நாளாக நம்ம படித்தோம். அந்த படித்த விஷயத்திலேருந்து முடிவுரையை நாம் புரிந்து கொண்டு இந்த தியானத்தை நாம் தொடங்குவோம். சரி, இதை வாசிக்கும்போது ரோமர் 16 25லிருந்து 27 வரை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 16வது அதிகாரம் 25லிருந்து 27 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதி காலம் முதல் அடக்கமாக இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இதுதான் கன்க்ளூஷன், அவருடைய முடிவுரை. புஸ்தகத்தினுடைய முடிவுரை இதுதான். சரி, இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த முடிவுரையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஏன்னா முடிவுரை எப்பொழுதுமே ஒரு புஸ்தகத்தினுடைய எதனாலும் முடிவுரை இதுவரைக்கும் அவர் எழுதின எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுவார், ஒரு கிறிஸ்பாக அவர் என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த முடிவுரை நமக்கு என்ன பேசுகிறது? இதை இப்படி பார்க்குறோம். ஆதி காலத்தில் அடக்கமாக இருந்த சில விஷயம், சரிங்களா? ஆனால் இப்பொழுது அந்த தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்திலே எழுதப்பட்டதின்படியும், அது அப்படி தான் வாசிக்கணும், தீர்க்கதரிசிக புஸ்தகத்திலே எழுதப்பட்டதின்படியும் தேவன் கொடுத்த கட்டளையின்படியும் இப்போ வெளியரங்கமாயிருக்குது. தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஆதி காலத்தில் அடக்கமாக இருந்ததுன்னா அது ரகசியமாக இருந்ததுன்ற மாதிரி கெப்ட் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வரும். ஆதி காலத்தில் அடக்கமாக இருக்குது, இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. எதன் அடிப்படையில்னா தீர்க்கதரிசிகள் சொன்னதின் அடிப்படையிலையும் தேவனுடைய கட்டளையின் அடிப்படையிலும் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது என்ன அப்படிங்கிறத சொல்றாரு. சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான. அப்போ அடக்கமா இருந்துச்சு, வெளிப்படுத்தப்பட்டிருக்குது, அது ரகசியமா இருந்துச்சு, அதை வெளிப்படுத்துகிறதான அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா 26 தான் அவ்வளோ விவரிக்கிறார். 26வது வசனத்தை தான் இந்த அளவாய் விவரிக்கிறார். எந்த அளவாயும் பார்த்தா 26ல் இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். அதாவது இந்த சுவிசேஷம், என் சுவிசேஷன்ற நம்ம ஆங்கிலத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷம் அப்படின்னு இருக்காது. இடையில ஒரு கன்ஜெக்ஷன் இருக்குது, ஆண்டுங்கிற ஒரு கன்ஜெக்ஷன் இருக்குது, மற்றும் அப்படின்னு இருக்குது. இதை எப்படி நம்ம வாசிக்கலாம்? ஒருவேளை பேரஃப்ரைஸ் நான் பண்ணுறேன். இந்த வசனத்தை எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா, வேணா எழுதி வச்சுக்கோங்க. இப்படி தான் வாசிக்கணும். அதை பேரஃப்ரைஸ் பண்ணால் இப்படி தான் வாசிக்கணும். என்னுடைய நற்செய்தியின் அடிப்படையிலும் நான் கிறிஸ்துவை பிரசங்கித்ததின் அடிப்படையிலும் ஆதி முதல் ரகசியமாய் இருந்து இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தின் அடிப்படையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவ
வல்லமையுள்ள தேவன், அதுதான் வாசிக்கணும். உங்களை ஸ்திரப்படுத்த வல்லமையுள்ள தேவன். ஏன்னா அந்த ஆண்டுங்கிறது இங்கே இல்லை. அக்கார்டிங் டு த மை காஸ்பல், அக்கார்டிங் டு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வரும். அக்கார்டிங் டு மை காஸ்பல் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆங்கிலத்தில் இருக்குது. அதனால் இது எப்படி இருக்கணும்னா இப்படி தான் எழுதப்பட்டிருக்கணும். என்னுடைய நற்செய்தியின் அடிப்படையிலும் நான் கிறிஸ்துவை பிரசங்கித்ததின் அடிப்படையிலும் ஆதிகாலம் முதல் ரகசியமாக இருந்து இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தின் அடிப்படையிலும் உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராகிய தேவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தோத்திரத்தை போடுறாரு. அவர் பயங்கர அதை சொல்லிட்டு என்ன பண்றாரு, தன்னோட மைண்ட்ல வந்து அவர் ஒருவரை எவ்வளவு ஞானம் உள்ளவர் அப்படின்றார். அவருக்கு தாங்க முடியல அவருடைய ஞானத்தை, பிதாவாகிய தேவனுடைய ஞானத்தை வந்து இவரால் என்ன பண்ண முடியல. இந்த பகுதியை பேசிட்டு அவரால் துதிக்காம இருக்க முடியல. எவ்வளவு ஞானம் உள்ளவர் அந்த தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் மகிமை உண்டாவதாக. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை வைத்து அவருடைய ஞானத்தை ஞானமாய் பல காரியத்தை செய்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் துதிக்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி இந்த காரியத்தை சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம எப்போதுமே பைபிள் படிக்கும்போது இப்படி சொல்லுவோம், we should be in the shoes of author அப்படிமா. அதாவது எழுத்தாளருடைய ஷூல நின்றுட்டு என்ன பண்ணணும், அதை சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் எழுத்தாளர் கத்தும் போது கத்துங்க, எழுத்தாளர் அமைதியா இருக்கும்போது அமைதியா இருங்க அப்படின்றது நம்ம சொல்றது. எழுத்தாளர் அமைதியா இருக்கிற இடத்துல நம்ம கத்திரக்கூடாது, எழுத்தாளர் கத்துற இடத்துல நம்ம அமைதியா இருந்துடக்கூடாது. இதுதான் வேதத்தை படிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். இங்க எழுத்தாளர் வந்து என்ன பண்றாரு, அந்த ஞானத்தை குறித்து அவரால் தாங்கவே முடியல. அவர் வந்து சொல்றாரு, ஆதி காலத்துல அடக்கமா இருந்துச்சு, இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்பட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயமானது ரகசியமா இருந்துச்சு. ஆனா இப்பொழுது என்னுடைய சுவிசேஷத்தின் அடிப்படையிலும் நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தோம் இல்லையா, அதன் அடிப்படையிலும் உங்களை வந்து நிச்சயமா ஸ்திரப்படுத்த வல்லமையுள்ள தேவன் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவனுடைய ஞானத்தை குறித்து அவர் சிந்திக்கும் பொழுது அவரால் தாங்க முடியல. அவர் என்ன பண்ணிடுறாரு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஞானத்தை வந்து பயங்கரமா வந்து அப்ரிசியேட் பண்றாரு. தேவன் எவ்வளவாய் ஞானமுள்ளவர், அவர் ஒருவரே ஞானமுள்ளவராய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த தேவனுடைய ஞானம், இந்த வசனத்தை பேசிட்டு இந்த வார்த்தைகளை பேசிட்டு தேவனுடைய ஞானம் எவ்வளவு அழகா இருக்கிறது, அவருடைய ஞானம் ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருசுங்கிறது அவரை துதிக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறார்னா இந்த ரெண்டு வசனத்தினுடைய அந்த ஃபீலிங்கை நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா. பயங்கரமா ஃபீல் பண்ணி அவர் துதிக்கிறார். ஏன்னா அவருடைய காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டமாக இருந்தது. அவருடைய காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டமா இருந்தது. அவர் வந்தது யூத ஜனத்தில் இருந்து, பிரசங்கித்தது புறஜாதிகள் இடத்திலே. ஆனால் யூத ஜனங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறஜாதிகளும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எங்க போனாலும் அடி வாங்குறாரு, ஒருத்தருக்கும் விளங்க மாட்டேங்குது. யூதர்களுக்கு விளங்க வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பைபிள்ல படிச்சது போல என் இனத்தாருக்காக நான் நரகத்துக்கு போனா கூட போயிருவேனே அப்படின்னு அந்த அளவுக்கு அவர் வந்து பாவலா சொல்லல. ஆனா உண்மையாகவே நினைக்கிறார், என் இனத்தாருக்காக நான் வந்து நரகத்துக்கு போனா கூட நான் சந்தோஷப்படுவேன் என்ற அளவுக்கு அவர் யோசிச்சுட்டு அப்புறம் தேவனுடைய திட்டத்தை அவர் பார்க்கும் பொழுது தேவனை துதிக்கக்கூடியவராய் அவருடைய ஞானத்தை நினைத்து அதிகமாக அவர் அப்ரிசியேட் பண்ணக்கூடிய ஒரு பவுலாக நாம் இங்கு பார்க்கிறோம். அப்போ இந்த அப்ரிசியேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை படித்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இதுல ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். நாம் ஒருவரே ஞானம் உள்ளவர் என்கிற விஷயத்தை நம்ம கடைசியாக எழுதிருக்கிறதுனால அது கடைசியாக நம்ம பார்ப்போம். அது மாத்திரமல்ல, இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நான் பிரசங்கித்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் பிரசங்கித்தத்தின் அடிப்படையில் அப்படிதான் இருக்குது. அக்கார்டிங் டு மை பிரீச்சிங் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் பிரசங்கித்ததின் அடிப்படையில் உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர். இந்த ஸ்திரப்படுத்த அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம படிக்கணும். இதுல முக்கியமா நம்ம படிக்க வேண்டிய விஷயம், இந்த ஸ்திரப்படுத்தன்னா என்ன. இந்த ஞானம் அப்படின்றாரு, அவர் எதை குறித்து ஞானம் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து அவர் அந்த ஞானம் சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயம் ஆதி காலத்தில் அடக்கமா இருந்தது, ரகசியமா இருந்தது, இப்பொழுது எங்கள் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அதைத்தான் பெரிய விஷயமா அவர் ஞானம் பேசுறாரு. அந்த ஞானத்தை குறித்து நம்ம படிக்கணும். ஏன் அவர் ஞானம் சொல்லிட்டு அவ்வளவு தேவனுடைய ஞானத்தை குறித்து பயங்கரமா அப்ரிசியேட் பண்றாரு அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். எது அடக்கமா இருந்தது, எது வெளிப்படுத்தப்பட்டது என்கிறத குறித்து நம்ம யோசிக்கணும். என் சுவிசேஷம் சொல்லி ஏன் சொல்றாரு, அவர் ஏன் இது gospel according to Mark, gospel according to Luke, gospel according to John மாதிரி இவர் gospel according to Paul அப்படின்றாரு. அப்படின்னா வித்தியாசமான காஸ்பலா சுவிசேஷமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது சுவிசேஷம் எடுத்துறது படியில நான் வாசிச்சது போல என்னுடைய நற்செய்தியின் அடிப்படையிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் உங்களுக்கு பிரசங்கித்ததின் அடிப்படையிலும் உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர். இந்த ஸ்திரப்படுத்த அப்படிங்கிற வார்த்தை ஆக்சுவலி ஸ்டெபிலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் நமக்கு பார்க்க முடியும். ஆனாலும் கூட இந்த ஸ்திரப்படுத்த என்கிற அந்த வார்த்தையானது எப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்கு அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தத்தை சொல்றேன். கன்ஃபார்ம் ஒன்ஸ் மைண்ட் அல்லது ஸ்ட்ரெங்தன் யூ,
அல்லது செட் ஃபேஸ், அந்த டிட்டர்மினேஷன். அந்த செட் ஃபேஸ் அப்படின்றது சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து எருசலேமுக்கு லூக்கா 9:51 வாசிங்களேன். ஏன்னா அந்த ஸ்டெபிலைசர் நம்ம படிச்சா தான் நம்ம மற்றதை புரிந்து கொள்ள முடியும். லூக்கா 9வது அதிகாரம் 51வது வசனம் வாசிங்க. லூக் 9:51. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்தபோது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி. இந்த ஸ்டெபிலைஸ் அப்படிங்கிற வார்த்தை அதாவது உங்களை ஸ்திரப்படுத்துங்கிற வார்த்தை இங்க வந்து முகத்தை திருப்பி அப்படின்றது ரெண்டும் ஒண்ணு தான். ரெண்டும் கிரீக்ல ஒரே வார்த்தை தான். முகத்தை திருப்பி, அதாவது வித் டிட்டர்மினேஷன், முகத்தை திருப்பி. அதை நான் வந்து என்ன பண்ண போறேன், அந்த மைண்டை வந்து கிளியர் ஆகுறேன். நான் வந்து எருசலேமுக்கு போக போறேன், அடிக்கப்பட போறேன், அண்ட் சிலுவையில் மறிக்க போறேங்கிற காரியத்துக்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்புற அந்த விஷயம், அதுதான் ஸ்திரப்படுத்துதல்ங்கிறதும் ரெண்டும் ஒரே வார்த்தை தான். ரெண்டுக்கும் வித்தியாசமா இருந்தாலும் ஒரே வார்த்தை தான். அதாவது உங்களுடைய சிந்தையை அந்த ஸ்திரப்படுத்த எப்படின்னா, உங்கள் மனதை உறுதிப்படுத்த வல்லவராகிய தேவனுக்கு, உங்கள் மனதை உறுதிப்படுத்த வல்லவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும். ஸ்திரப்படுத்துங்கிறது எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும், உங்கள் மனதை உறுதிப்படுத்த வல்லவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் உங்க மனதை உறுதிப்படுத்தக்கூடியவர். எதன் அடிப்படையில்? நான் அறிவித்த நற்செய்தியின் அடிப்படையிலும், நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்ததின் அடிப்படையிலும் உங்கள் மனதை உறுதிப்படுத்த வல்லவர் அப்படின்றார். அப்படி என்னங்க மனதை உறுதிப்படுத்த வேண்டிய விஷயம் இருக்குது? இன்ட்ரோல பிரதர் சொன்னாரு, சபையினுடைய பிரச்சனை என்ன, ரோமர் சபையினுடைய பிரச்சனை. ஒரு ராஜா என்ன பண்றாரு, யூதர்கள் வந்து ரோம் வந்து அது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, யூதர்கள் வந்து பிசினஸ்க்காக அங்க வந்து குவிஞ்சிருக்கிறாங்க. அந்த ராஜா வந்து யூதர்களை துரத்தி விடுறாரு அந்த ரோம்ல இருந்து. அதனால சபை அங்கு யூதர்களும் அவர்களால் ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகளும் இணைந்திருந்த ஒரு காலகட்டம். ஆனா யூதர்கள் வந்து துரத்தி விடப்பட்டதுக்கு அப்புறம் சபை வந்து முழுவதுமாக புறஜாதிகளால் நிரப்பப்படுகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு ராஜா என்ன பண்றாரு, ரோமுக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு யூதர்கள் வரலாம்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுக்கிறாரு. அந்த பெர்மிஷன் அடிப்படையில் மீண்டும் வரும்பொழுது விசுவாசிகள் சேர்ந்து வராங்க. வரும்பொழுது இவங்க இந்த புறஜாதிகள் இருக்கக்கூடிய அவங்க ரொம்ப காலமா என்ன பண்றாங்க, ஸ்ட்ரென்தன் ஆயிடுறாங்க. நாங்க புறஜாதிகள் மட்டுமே இருந்து, ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டி மட்டுமே இருந்து சபை ஸ்ட்ரென்தன் ஆயிடுது. இப்போ யூதர்கள் வரும்பொழுது அவங்களை அக்செப்ட் பண்ணதுக்கு இந்த புறஜாதிகளுக்கு முடியல. ரெண்டு பேரும் என்ன பண்றான், ஒரு மாதிரி அங்க ஒரு சலசலப்பு ஏற்படுது. யூதர்கள் இப்ப எங்க கையில வேதவசனம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, உங்க கையில கொடுக்கப்படல. மோசே வந்து பிரமாணத்தை எழுதி கொடுத்தது எங்க கையில ஆகும் அப்படின்றாப்ல. இவங்க என்ன பண்றாங்க, நீ இயேசுவே சிலுவையில் அடிச்ச பயப்பானீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்கள சாடுறாங்க. ஒரு சலசலப்பு இருக்கும் பொழுது எந்த சலசலப்புக்கும் எந்த சபையினுடைய சலசலப்புக்கும் ஒரே விஷயத்தை தான் பவுல் அறிவிப்பாரு. நீங்க எங்க வேணாலும் கொரிந்து சபை எடுத்துக்காங்க, எல்லாத்தையும் எடுத்துக்காங்க. அவர் சுவிசேஷத்தை முன்வைத்து தான் அந்த சலசலப்பை வந்து அடுத்து உடைச்சு அதை தூக்கி எரிஞ்சு போடுவார். எந்த சலசலத்துக்கும் சுவிசேஷம் மட்டுமே தீர்வானதாக இருக்கிறது தவிர வேற ஒன்றும் இல்லை. அதை தான் இங்க சொல்றாரு, உங்கள் மனதை உறுதிப்படுத்த வல்லவராகிய தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் ஞானமா சில காரியத்தை செய்திருக்கிறாரு. என்ன ஞானமா செய்தார், என்ன ஞானமா செய்தார், அவர் ஞானமா செய்த காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதை நம்ம ரோமர்ல இதே புஸ்தகத்துல 3வது அதிகாரம் நம்ம திரும்பிக் கொள்வோம். ரோமர் 3வது அதிகாரம் 29ல இப்படி வாசிக்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன். இதுதான் அவருடைய சுவிசேஷங்க. நான் உங்களுக்கு அறிவிச்ச நற்செய்திங்கிறது இதுதான். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா. அப்புறம் இன்னொரு விஷயத்தை நம்ம 16ல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 16வது அதிகாரத்துல நம்ம இறுதி பகுதியில ஆதி காலத்தில் அது என்னவா இருந்தது, இந்த விஷயம் வந்து அடக்கமா இருந்ததுன்றார். ஆதி காலம் முதல் அடக்கமா இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களில் அப்படின்னு சொல்றார். இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களில். எந்த தீர்க்க தரிசன ஆகமம்னா ரோமர் 9:24 வாசிங்க. ரோமர் 9:24. யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளில் இருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரே. இதுதான் அடக்கமா இருந்த விஷயம். அதாவது ஆதி காலத்தில் மறைவா இருந்த விஷயம் புறஜாதிகளுக்கும் அழைத்திருக்கிறார். இது தீர்க்கதரிசிகள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. எங்க வந்து இந்த இவருக்கு கட்டளை கொடுத்தார், தேவன் கட்டளை தீர்க்கதரிசிகள் இதை சொன்னாங்க, தேவன் எங்களுக்கு கட்டளை கொடுத்தபடி நாங்க இதை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல, தேவனுடைய கட்டளையின்படி அடக்கமா இருந்து தீர்க்கதரிசிகள் ஆகமங்களில் எழுதப்பட்டு தேவனுடைய கட்டளை என்றாரு. எங்க அந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குன்னா அப்போஸ்தலர் 13:45-47. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளை
நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். நீ பூமியின் கடைசி பரியந்தமும் வெற்றிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம். அதாவது கர்த்தர் ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? புறஜாதிகள் இடத்துல நாங்க போறோம். அப்போ தீர்க்கதரிசன ஆகமத்துல யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா அப்படிங்கிற விஷயத்தை தீர்க்கதரிசன ஆகமங்கள் பேசுகிறது. அந்த புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் அல்லவா என்கிற அந்த விஷயமானது அந்த விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆதலால் நாங்கள் புறஜாதிகளிடத்துல போறோம்னு சொல்லிட்டு பவுல் போறார். புரியுதா? அப்போ ஆகமங்களை எழுதியிருக்குது, புறஜாதிகளும் தேவனுடைய திட்டத்தினுடைய பாகம் என்று. அத பவுல் ஜாதிகளுக்கு ஒளியா வைப்பேன் என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்து ஜாதிகளுக்கு எங்களை அனுப்பினார் அப்படிங்கிற விஷயமும் அங்க சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையில தான் அந்த சுவிசேஷம் அவர் அங்க பிரசங்கிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, நம்ம இங்க பார்க்கும் பொழுது அவருடைய சுவிசேஷம், அந்த மறைக்கப்பட்ட விஷயம், வெளிப்படுத்த விட்டப்பட்ட விஷயம் அப்படின்ற என்னன்னா, தேவன் யூதருக்கு மட்டும் தேவன் அல்ல, புறஜாதிகளுக்கும் தேவன். யூதர்கள் மட்டும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, புறஜாதிகளும் தேவனுடைய, எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். இந்த விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். என் நற்செய்தி அப்படின்னா, புறஜாதிகளை பார்த்து சொல்றார், உங்களுக்கும் இந்த தேவன் உரியவர். அது பழைய பாட்டில் ஏற்கனவே இந்த மாதிரி நான் ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன்னு சொல்லிட்டு பேசப்பட்டிருக்குது. இது மறைவா இருந்துச்சு, எனக்கும் கூட மறைவா இருந்துச்சு. அதனாலதான் நான் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்பொழுது எனக்கு வெளியரங்கமாக்கப்பட்டது, அப்போஸ்தலர்களுக்கு வெளியரங்கமாக்கப்பட்டது, பேதுருக்கும் வெளியரங்கமாக்கப்பட்டது. கொர்நேலியுஸ் வீட்டுக்கு போனா போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அடம் பிடிக்கிறாரு. பல கனவை கொடுத்து நீ போய் தான் ஆகணும்ன்றாரு. அப்புறம் போக சொல்லும் பொழுது அங்க கொர்நேலியு வீடே ரட்சிக்கப்படுகிறது. அங்க அவர்களும் பரிசுத்தால் நிரப்பப்பட்டு அவங்க அந்நிய பாஷை பேசின உடனே இவங்களுக்கு புரிய வருது, இவர்களும் நம்மை போல அந்நிய பாஷை பேசுகிறார்கள், பரிசுத்தாவை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம். அந்த அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு அடையாளம்னா அங்க பேதுரு தான் அவிசுவாசி. புறஜாதிகள் தேவனுடைய திட்டத்தினுடைய பாகமாக இருக்கிறார்கள் என்கிற அந்த விஷயம் பேதுருக்கு விளங்கவே இல்லை. அந்த அவிசுவாசிக்கு அடையாளமாக தான் அங்க என்ன பண்ணப்பட்டது, அவர்கள் பரிசுத்தால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசினாங்க. அப்போ இந்த விஷயம் புறஜாதிகளும் தேவனுடைய திட்டத்தினுடைய பாகமாக இருக்கிறார்கள் விஷயங்கிறது இந்த சீஷர்களுக்கு விளங்காத ஒரு காரியமாக இருந்தது, யூதர்களுக்கு விளங்காத ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் ஆதி ஆகமங்களிலே தீர்க்கதரிசிய உசியா மூலமாகவும் எசையா மூலமாகவும் முன் அறிவிக்கப்பட்ட விஷயமாக இருந்தது. அதை தேவன் வெளியரங்கமாக கொண்டு வந்தது அப்போஸ்தலர்கள் மூலமாக. அதான் அவர் சொல்றாரு. அப்ப என் நற்செய்தி அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, என் நற்செய்தி என்பது யூதருக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் புறஜாதிகளுக்கும் தேவன் தான். அதுதான் என்னுடைய நற்செய்தி. அந்த நற்செய்தியின் அடிப்படையில் நான் உங்களுக்கு என்ன பண்ணினேன், இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் பிரசங்கம் பண்ணினேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் என்ன பிரசங்கம் பண்ணார், ஏற்கனவே அதை முழுவதுமா நம்ம படிச்சிட்டோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணது என்ன, அவருடைய கீழ்ப்படிதலினாலே, நம்ம ஏற்கனவே நீங்க படிச்சு, ஒருவருடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அவருடைய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கிச்ச விஷயம். ஒருத்தருடைய கீழ்ப்படியாம, ஆதாம் என்கிற நம்ம எல்லாருக்கும் தாத்தாவா இருக்கக்கூடிய ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலதான் நம்ம எல்லாரும் கீழ்ப்படியாம இருந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? பாருங்க, ட்ரம்பும் என் தாத்தாவுடைய ஒரு பேரன் தான். சரிங்களா? அதுதான் உண்மை, கண் திறக்கப்பட்டவர்களுக்கு தெரிந்த விஷயம். அது ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒருவரும் சரி, அல்லது யூரோப்ல இருக்கக்கூடியவரும் சரி, எல்லாருமே என்னுடைய சொந்தக்காரன். இப்போ என் சுவிசேஷம், என் நற்செய்தி அப்படின்றதுன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ரெண்டு பேருக்குமே தேவன் ஒருவரே. அதுதான் பிரமோத் பிரதர் சொல்லிட்டு இருந்தார். ஒரே தேவன் தான். ஏன்னா அவரு தான் எல்லாரும் என்ன பண்ணினார், படைத்தார். அதனால ஆப்பிரிக்கன், ஏசியன், யூரோப்பியன், அமெரிக்கன் அப்படின்ற விஷயம் என்ன பண்ண, இஸ்ரேலைட் அப்படிங்கிற விஷயம் கூட இங்க என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தாத்தா ஒருவர் தான். யாரு? ஆதாம். அவரிடத்துல இருந்து தானே நாம் பிறந்திருக்கிறோம். அதுல எந்த வித்தியாசம், எது குழப்பம் இருக்குதா, இல்ல அதை விசுவாசிக்கிறதுக்கு பிரச்சனை இருக்குதா? இல்ல. அவர் என்ன சொல்றாரு, என் நற்செய்தின்படி இந்த நம்முடைய எல்லாருக்கும் தேவனாகிய இவர், அவர் ஒருவருக்கு மட்டும், இஸ்ரவேலருக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் புறஜாதிகளுக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் அவர் தான் தேவன். ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு ஆதாமில் இருந்து தான் என்ன பண்ணாங்க, பூமிக்கு வந்தாங்க. அந்த ஒரு ஆதாமில் இருந்து வந்த எல்லாரும்
ஒரு ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால பூமியில வந்து எல்லாருமே கீழ்ப்படியாதவர்களாய் போய்கொண்டிருக்கிறோம், கீழ்ப்படியாதவர்களாகவே இருக்கிறோம். இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, ஒரு இயேசு கிறிஸ்து. ஒரு ஆதாமினாலே அவருடைய பேர பிள்ளைகள் எல்லாம் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கும் பொழுது, ஒரு இயேசு கிறிஸ்துவினாலே அந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கீழ்ப்படிதலுக்குள்ளாக வருவார்கள். அவர்களுடைய கீழ்ப்படியாமை அவருடைய கீழ்ப்படிதலினாலே சரி செய்யப்பட்டு அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அவர்கள் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவருடைய கீழ்ப்படிதல் நம்முடைய கீழ்ப்படியாமையை போக்குவது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து என்கிறவருடைய கீழ்ப்படிதல் நம்முடைய கீழ்ப்படியாமை போக்கி நம்மை நீதிமான்களாகவும் ஆக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலர்கள் பிரசங்கிச்ச விஷயம். அதுதான் பிரமோத் பிரதர் வந்து உங்களை புரிந்து கொள்வதற்கு பல முறை முயற்சி பண்ணினார். அதாவது இயேசு கிறிஸ்து, இந்த பாவ மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை நீங்க கிரீக் வார்த்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மன்னிப்புனால என்ன அப்படின்னா, தூரமா அதை நீக்கிடுறது. நீங்க அதனுடைய ஃப்ரேஸ் எல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நான் என்ன பண்ணிட்டேன், விலக்கி போட்டுட்டேன். சமுத்திரத்தின் ஆழங்களிலே உங்களுடைய பாவங்களை தூக்கி எரிந்து போட்டுட்டேன். அப்படின்னா என்னன்னா, மன்னிப்பு என்றாலே அந்த பாவத்தை விலக்கி போடுவது, பக்கத்துல எல்லாம் வைக்க விட மாட்டாரு, அதை தூரமா எரிந்து போடக்கூடிய தேவன் இவர். அதுதான் மன்னிப்பு. இந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்முடைய கீழ்ப்படியாமையை அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய கீழ்ப்படியாமை எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அதுதான் யோவான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்க உங்களை பொய்யரா மாத்துறீங்க. ஆனா உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் அவர் உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கவும் செய்கிறார். மன்னிக்கிறார் என்றாலே நீக்கிறார் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவர் நம்ம பாவத்தை மன்னிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூரமாய் துரத்தி விடுகிறார் என்ற அர்த்தம். அதை பக்கத்தில் வைக்க விட்டார். மன்னிப்பினால் என்ன அர்த்தம்? அதை பக்கத்துல வைக்க விட விட்டார். அதனாலதான் நீங்க அதை குறித்தான பிரேஸ் எல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கும், அவர் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை துரத்தி விட்டார். அவர் சமுத்திரத்தின் ஆழங்களிலே நம்முடைய பாவங்களை எரிந்து விட்டார். அப்ப கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலர் பிரசங்கிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஐயா நீங்கள் எல்லாரும் கீழ்ப்படியாதவர்கள் என்று ஒத்துக்கொண்டு இந்த உங்களுக்காக முழுவதுமாக கீழ்ப்படிந்த கிறிஸ்துவிடத்திலே உங்களுடைய கீழ்ப்படியாமையை நீங்கள் அறிக்கையிட்டால் அந்த தேவன் உங்களுடைய கீழ்ப்படியாமை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, அதை உங்கள் சமூகத்தில் நிற்காதபடிக்கு வைக்க விட்டாதபடிக்கு தூரத்தில் எரிந்து போடக்கூடிய தேவன். எவ்வளவு அருமையான தேவன் இல்ல? அதுதான் காஸ்பல். மன்னிப்புனாலே அதுதான். நீங்க கிரீக் வார்த்தை படிக்கும் போது அது புரிஞ்சுது. மன்னிப்புனாலே தூரமா துரத்தி விடுறதுன்னு அர்த்தம். நம்ம என்ன நினைக்கிறோம், மன்னிப்புனா மன்னிப்பு கேட்டுட்டு அதை அந்த பாவத்தோட கூட டிராவல் பண்றது நினைக்கிறோம். இல்ல, மன்னிப்புனாலே தூரமாய் துரத்தி விடுறது. எந்த பாவம் இருக்கிறோ அந்த பாவத்தை மனதார மனம் திரும்பி தேவனிடத்தில் அறிக்கையிடும் பொழுது அந்த பாவத்தை தூரமாய், எவ்வளவு தூரமா, இட்டர்னிட்டி அளவுக்கு தூரமா, கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா எரிந்து விடக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலாலே அநேகர் என்ன பண்ணுவாங்க, மன்னிக்கப்படுவாங்க. சொல்லல, நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ரெண்டு நடக்கும். இவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயுல சொல்லும் பொழுது அவர் தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பார், கழுவிடுவார். அப்படி நீக்கின என்னன்னா, அவர் கழுவி சுத்திகரிப்பார். என்ன அர்த்தம்னா, நம்ம சாக்கடையா இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவிட்ட போய் அறிக்கையிட்டா சாக்கடையினுடைய ஒரு துளி கூட நம்ம இடத்துல இல்லாதபடிக்கு முற்றிலுமாய் கழுவி சுத்திகரிக்கக்கூடிய மகாதேவன் இவர். இது ஒரு பொசிஷனல் மட்டுமல்ல, பிராக்டிக்கலும் கூட. we thought it is positional. என்னது, அவர் நம்மளை நீதிமானாக எண்ணுகிறார். நம்ம நீதிமானாக இல்லை, ஆனா அவர் நம்மளை நீதிமானாக எண்ணுகிறார். அப்படி இல்லை, அவர் நம்மளை நீதிமானாக எண்ணுவது மட்டுமல்ல, நீதிமானாக மாற்றுகிறவருமா இருக்கிறார் அவர். அதனாலதான் வேதம் தெளிவா சொல்லுது. என்ன பாருங்க, நீ விசுவாசிக்கிறன்னு சொல்ற, ஆபிரகாமை போல நீ விசுவாசிக்கிறன்னு சொல்ற, ஆனா அந்த விசுவாசத்தினுடைய கிரியை உனக்கு இல்ல. நீ உண்மையான விசுவாசியா இல்ல சாத்தானுடைய பிள்ளைங்கிற கேள்வி கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, உண்மையாகவே விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் என்பது, அந்த சுத்திகரிப்பு என்பது முற்றிலுமாக அது செயல்படும். You cannot separate the faith and obedience. அதனாலதான் நீங்க யோவான் 3:36 தமிழ் எப்படி இருக்கு, குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவன் எவனோ அவன் ஜீவனை காண்பதில்லை. இது தமிழ்ல தான் அப்படி இருக்கு. நீங்க கிரீக்ல போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஜீவனை உடையவனா இருக்கிறான், குமாரனுக்கு கீழ்ப்படியாதவன் எவனோ அவன் மேல் தேவனுடைய கோபம் நிலை நிற்கும். அப்படிதான் இருக்குது. ஏன்னா விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. இதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கித்த விஷயம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா,
தேவன்ட மன்னிப்பு கேட்டுட்டோன்னு என்ன அர்த்தம், மன்னிச்சிடாரு. அப்புறம் அந்த பாவத்தோடு கூட நம்ம அடங்க தெரியல. நம்ம சரீரத்தில் இருக்கிறோம், சரீரத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் இப்படிதான் இருப்போம். அது சாத்தானுடைய பிரசங்கம். மன்னிப்பு என்றாலே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் துரத்தி போடக்கூடிய தேவன். அந்த பாவத்தை மனதார மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிறவன் இடத்துல அந்த பாவத்தை தன்னோடு கூட வைக்க ஒட்டார். சமுத்திரத்தின் ஆழத்துல தூக்கி எரிந்து விடுகிறார். இதுதான் உண்மையான மன்னிப்பு. இந்த மன்னிப்பு நடைபெறல நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னா மீண்டும் மீண்டும் பாவம் வந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை அறிக்கையிடும் பொழுது, அதாவது அவர் பேசிட்டு இருந்தார் இருதயத்தில் விருத்தி செய்தன்னு சொல்லிட்டு, the difference between unbeliever and believer. அன்பிலிவர் வந்து ஒரு பாவத்தை செயல்ல செய்யும் பொழுது கூட அவன் என்ன பண்ண மாட்டான், வருந்த மாட்டான். ஆனா அவன் விசுவாசி ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த பாவத்தை இருதயத்தில் சிந்திக்கும் பொழுது அவன் வருந்துறான். விசுவாசிகளோட வாழ்க்கையில அவன் வந்து பாவ போராட்டங்கிறது செயல்ல கிடையாது. விசுவாசியுடைய வாழ்க்கையில பாவ போராட்டம் என்பது நம் இருதயத்தில் சிந்தை வரும் பொழுது ஆவியானவர் நம்மளை குத்தி கிழிச்சு அள வச்சு அவரிடத்துல அறிக்கையிட வச்சு அந்த இருதயத்தில் உள்ள அந்த சிந்தையை பாவத்தையே ஒழிச்சு போடுகிறார், துரத்தி போடுகிறார், சமுத்திரத்தின் ஆழத்திலே எரிந்து போடுகிறார். எத்தனை முறை அந்த பாவம் வருகிறதோ அத்தனை முறை அறிக்கையிடும் பொழுதும் இருதயத்திலே அழித்து போடக்கூடிய ஒழித்து போடக்கூடிய தேவன். அதை தான் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணினவர்கள். அது வந்து விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய விஷயம். இதைதான் அவர் அறிவித்த சுவிசேஷம். அப்போ இதை வச்சு உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இந்த தேவன் வந்து ஒருவருடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனால அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடிய அந்த திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இதுக்குள்ள வரக்கூடிய உங்களை தேவன் வந்து உறுதியாய் மன உறுதியோட கூட இருக்க உதவி செய்வாராக. நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறார். அதுதான் நாம அந்த கடைசி பகுதியில் அவர் வந்து என் சுவிசேஷத்தின்படி உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர் அப்படின்றார். என் சுவிசேஷத்தின்படி உங்கள் மனதை உறுதிப்படுத்த வல்லவராக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றார். என் சுவிசேஷம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது ஏற்கனவே சொல்லிட்டோம். என் சுவிசேஷம் ரோமர் 3:9 தேவன் புறஜாதிகருக்கு மட்டுமா தேவன், யூதருக்கும் தேவன் அல்லவா. கீழே முடிக்கும் போது எவ்வளவு ஞானம் உள்ள ஒரு பாய்வர் அருமையா பண்ணியிருக்கிறாரு சொல்லி முடிக்கிறாரு. அப்ப அந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது, எதை குறித்து பேசுகிறது என்றால், அந்த சுவிசேஷம் பேசக்கூடிய விஷயம் இதுதாங்க. நமக்கு நேரம் இல்லாதனால ஷார்ட்டா சொல்றேன். சுவிசேஷம் பேசக்கூடிய விஷயம் இதுதான். இங்க சண்டை வந்து ரோமர் சபையில யூதனுக்கும் கிரேக்கனுக்கும் ரெண்டு பேரும் ஜாதி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த ஜாதி சண்டை போடும்போது சுவிசேஷத்தை முன்வைக்கிறார். இப்ப நான் சொல்ற நற்செய்தி என்ன அப்படின்னா, இந்த தேவன் எல்லாருக்கும் தேவனானவர். ஏன்னா நீங்க எல்லாருமே ஆதாமில இருந்து வந்து பாவியா இருக்கீங்க. நீங்க ஆப்பிரிக்கனா இருந்துட்டு போங்க, அமெரிக்கனா இருந்துட்டு போங்க, இல்ல யூரோப்பியனா இருந்துட்டு போங்க, என்ன பொறுத்தவரை நீங்க என்னுடைய சொக்காரன். நீ ஏற்றுக்கொள்றியோ ஏற்றுக்கொள்ள எனக்கு ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா என்ன கண் திறக்கப்பட்டு விட்டதுன்னா, ஏன்னா நீங்க எங்க தாத்தாவுடைய பிள்ளை. என் பார்வை அப்படித்தான் இருக்குது. That's what we are saying. We are against தலித் தியாலஜிக்கு நம்ம அகைன்ஸ்டா இருக்கிறோம், அப்பர் காஸ்ட் தியாலஜிக்கு நம்ம அகைன்ஸ்டா இருக்கோம். We are all தலித் சொல்றவங்களே நான் வந்து சொல்வேன், சபையில நாமெல்லாம் தலித்னு சொல்றவங்க சாட்டை எடுத்து அடிக்கணுமே, நாங்கெல்லாம் உயர்ந்த ஜாதின்னு சொல்றவங்க சாட்டை எடுத்து அடிக்கணுமே. இயேசு கிறிஸ்து சாட்டை எடுத்து அந்த புறா விற்கிறவங்களை அடித்தவர்கள் கூட அடித்து துரத்தணும் சபையை விட்டுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இட்ஸ் அகைன்ஸ்ட் தி ட்ரூத். நம்ம எல்லாம் ஆதாமுடைய பிள்ளைகள். இந்த காரியத்தை தான் முன்வைக்கிறார். என் சுவிசேஷத்தின்படி உங்க மனதை உறுதிப்படுத்த வல்லவர். நீங்க சண்டை போடுறீங்க, ஜாதி சண்டை போடுறீங்க, என் சுவிசேஷத்தின்படி உங்களை சிறப்படுத்த வல்லவர். இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமா யார் பண்ணாலும் அவர் கொதித்தெழுந்துருவார். அந்த கொதித்தெழுந்த விஷயத்தை தான் கலாத்தியர் 2வது அதிகாரத்துல 11-15 வரை வாசிக்கிறோம். ஒரு முறை வாசித்து நம்ம முடிக்கலாம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 11-15 வரை. வந்தபோது பேதுருனால அப்ப பர்னபாவும் இழுகொண்டு போனாலும் வாசிக்கிறோம். வாசிக்க இழுக்கொண்டான். சுவிசேஷத்தின் சத்தியத்துக்கு ஏற்றபடி சரியாய் நடவாதிருந்ததை பார்த்த உடனே பேதுரு வயசுல மூத்தவர். இவர் என்ன பண்றாரு பாருங்க, கீழே வாசிங்க.
அதை பப்ளிக்கா கடிந்து கொண்டுறாரு. சில பாவத்தை என்னது, சில பாவத்தை செஞ்சா நீங்க என்ன பண்ணணும், வேதம் சொல்லுகிறது, தனி நபர்ல போய் முதல்ல என்ன பண்ணணும், நீ பாவம் செய்யறன்னு சொல்லணும். அடுத்து என்ன பண்ணணும், 2 பேரை கூட்டிட்டு போய் நீ பாவம் செய்யணும்னு சொல்லணும். அப்புறமா தான் சபைக்கு கொண்டு வரணும்னு சொல்லுது. பட் இப்படிப்பட்ட பாவத்தை அந்த ப்ரொசீஜரே கிடையாது. இமிடியேட் ஆக்ஷன். முகமுகமா என்ன பண்ண, எதிர்த்தேன், பப்ளிக்கா எதிர்த்தேன். இது பப்ளிக்கா பேசப்பட வேண்டிய விஷயங்க. இது பப்ளிக்கா பேசப்பட வேண்டிய விஷயம். வாசிங்க கீழே. எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், நீ யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீ எப்படி கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதியாரில் பிறந்த, இதுதான் அவருடைய சுவிசேஷம். புறஜாதியால் பிறந்த பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாய பிரமாணத்தின் கிரியையினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம். அதாவது இப்ப நீ யூதனா இருந்தாலும் பாவிதான், நீ கிரேக்கனா இருந்தாலும் பாவிதான். நம்ம 2 பேரும் ஒரே கம்யூனிட்டியில சேர்றோம். என்ன கம்யூனிட்டி? பாவி என்கிற கம்யூனிட்டி. அதான் அவர் ஞானம் உள்ளவர். தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர். அதான் அவர் சொன்னாரு, நான் எல்லாரும் தேவனால் நீதிமானாக்கப்படும்படிக்கு எல்லாரையும் தேவன் பாவத்துக்கீழாக அடைத்து போட்டாருன்னு முன்னாடி பேசியிருப்பாரு. அவர் பேசுற விஷயம் என்னன்னா, தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர் இல்லையா? ஒருவேளை யோசிச்சு பாருங்க, பிராமணர்களுக்கு ஒரு விதமான ரட்சிப்பும் பிராமணர்கள் அல்லாதவர்களுக்காக ஒரு விதமான ரட்சிப்பு அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சிருந்தா, ஒருவேளை பிராமணர்கள் தங்களை என்ன பண்ணிடலாம், தலை தூக்கி கொள்ளலாம் அல்லது காலர் தூக்கி கொள்ளலாம். ஆனா 2 பேருக்கும் ஒரே விதமாக ரட்சிப்பு. 2 பேரும் பாவி, 2 பேரும் இயேசு கிறிஸ்து மூலமா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், ரட்சிக்கப்பட முடியும் என்கிற விஷயத்தை முன்வைக்கிறது தான் உங்க மனதை உறுதிப்படுத்த அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர் அப்படின்றாரு இல்லையா? யாரும் நீங்க எபேசியர்ல வாசிக்கும் போது கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. கீழே வாசிப்போம், ஒருவரும் பெருமை பெறாதபடிக்கு இது கிரியினாலே உண்டானதல்ல. என்னுடைய செல்ஃப் ரைச்சஸ்னஸ், நாட் பிகாஸ் ஆஃப் மை பர்த், நாட் பிகாஸ் ஆஃப் மை ஆக்ஷன், பட் பிகாஸ் ஆஃப் ஃபெய்த். நான் பிறப்பினால அல்ல, என்னுடைய கிரியினால அல்ல, முற்றிலுமாக தேவனுடைய கிருபையினாலும் நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு அவரிடத்தில் வருகிறதுனால தான் யூதரையும் கிரேக்கனையும் ரட்சிக்கிறார். 2 பேரும் பாவிங்கிற கம்யூனிட்டி, இவர்கள் பரிசுத்தர் என்கிற கம்யூனிட்டிக்கு வருவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் என்ன சொல்ல, இருக்கிற சண்டை தீர்த்து வைக்கிற ஐயா பவுலுக்கு அவருடைய நற்செய்தியின்படி யாராவது விரோதமா நடந்தாலும் கொதித்து எழுந்துருவாரு. அப்படி கொதித்து எழுந்த சாப்டரை தான் நம்ம வாசிக்கிறோம். பப்ளிக்கா கொதித்து எழுந்துருவாரு. ஆனா தேவன் எவ்வளவு அழகா எல்லாரும் பாவிக்கு கீழே என்று பாவி என்ற அந்த கூட்டத்தில் அடைச்சு எல்லாரையும் ஒரே தேவனால மீட்டெடுத்து எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுத்த தேவன் எவ்வளவு அருமையானவர். அவருக்கே ஞானமும் அவருக்கே சபையில் என்ன பண்ணணும், அவருக்கே மகிமையும் உண்டாவது. அவருடைய ஞானத்தை நினைச்சு ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு ஆமேன் அப்படின்னு சொல்லி துதிக்கிறார். ஸோ இதை நான் ஒருவேளை இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர்ல 3வது அதிகாரம் 6ல் வாசிக்கலாம். 1லிருந்து 6 வரை வாசிக்கலாம், பட் 6ல் வாசிங்க. எபேசியர் 3:6. ரகசியன்றாரு, பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டது. எந்த ரகசியம்? அது என்ன ரகசியம்? இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. எப்படிப்பட்ட சுவிசேஷம்? வாசிங்க, கீழே வாசிங்க. நான் வாசிக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட தெய்வ குறிப்புக்குரிய நியமம் என்னதென்று கேட்டிருப்பீர்களே. அதை என்னவெனில் 3வது வசனம், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறேங்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இந்த புதிய ஏற்பாட்டில் சபைங்கிறதும் பழைய ஏற்பாட்டில் ஆலயங்கிறதுக்கும் வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதாங்க. என்ன? பழைய ஏற்பாட்டில் பெண்கள் உள்ள வர முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு லைன் இருக்கும். அதே போல கிரேக்கன் உள்ள வந்து கொலை பண்ணலாம். ஆனா தேவன் பாருங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது பிரதர் சொன்னது போல இந்த நியூ கிரியேஷனா மாறுது. அந்த நியூ கிரியேஷன்ல நம்ம போய் ஆள போறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது படிப்போம். ஆனா த்ரஸ்ட் அது இல்லை.
ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாமல் ஒருவேளை ஏதேன் தோட்டத்தில் இருந்திருந்தால் இப்பொழுது நம்ம எப்படி இருந்திருப்போம்? எப்படி இருந்திருப்போம்? இல்லை, இருப்போம். பாவம் செய்யாத மேரேஜ் பாவம் கிடையாது. நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கிறீங்க. மேரேஜ் வந்து பாவத்துக்கு முன்னாடியே பழகி பெறுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த மேரேஜ் பாவம் கிடையாது. சரி, பழகி போயிருப்போம். ஆனால் எப்படி இருந்திருப்போம்னா, ஆப்பிரிக்காவில் உள்ளவங்களாம் பார்த்து என்னுடைய எந்த தாத்தாவோட பிள்ளைன்னு பார்த்து பேசிட்டு இருந்திருப்போம். அமெரிக்காவில் உள்ளவங்க நம்மளுடைய எந்த தாத்தா பிள்ளைன்னு பேசிட்டு இருப்போம். இஸ்ரேலில் அந்த ஈரான் அவங்க சண்டை இருந்திருக்காது, ரஷ்யா உக்ரைன் சண்டை இருந்திருக்காது. எல்லாருமே சொந்தக்காரலாக இருந்திருப்போம். அதாவது பாவம் என்ன பண்ணி போட்டுச்சு? பிரிச்சு போட்டுடுச்சு. சரி பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆதாம் ஏவாள் 2 பேரும் தான் தோட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் தோட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே நிர்வாணிகளா இருக்கிறாங்க, வெட்கப்படாம இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த டைம்ல அந்த சாத்தானும் இருந்திருக்க கூடும், அந்த பாம்பு இருந்திருக்க கூடும், தேவன் இருந்திருக்க கூடும். அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கல. ஆனா சாத்தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வெட்கப்பட்டு அத்தியில உடம்பத்தை, அங்க வேற யாரும் இல்லையே, முன்னாடி அதே சூழ்நிலை தான், பின்னாடி அதே சூழ்நிலை தான். ஆனா அவங்க வந்து வெட்கப்பட்டு என்ன பண்றாங்க, சத்தியில வச்சு சரீரத்தை மூடிக்கிட்டாங்கன்னு பாக்குறோம். அதை நம்ம திருமணத்துக்கு எப்போதுமே பேசுறோம். அது திருமணத்துக்கு பேசுறதை விட அது சரியானது என்னன்னா, 2 பேர் தான் இருக்கிறான், ஆதாம் ஏவாள். பாவத்துக்கு முன்னாடி அவர் பாட்டு பாடுறாரு, இவள் என் சரீரத்தின் மாம்சத்தின் மாம்சம், என் எலும்பின் எலும்புன்றார். அவங்களுக்கு அந்த வெக்கம் இல்லை. ஆனா பாவத்துக்கு பின்னாடி வெக்கம் வருது. ஏன்னா 2 பேரும் வேற வேற நபராக தன்னை பார்க்கிறாங்க. எப்பொழுது வெக்கம் வரும்? அந்நியன் ஒருவன் உள்ள நுழையும் பொழுதுதான் நிர்வாணம் இருந்த வெக்கம் வரும். அங்க அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அந்நியரா பார்க்கல, 2 பேரும் அவ்வளவு யூனிட்டியா இருக்கிறாங்க. பாவத்துக்கு பின்பாக அந்த 2 பேரோட யூனிட்டி பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் பிரிஞ்சுது பாருங்க, பிரிவு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரிவு இருக்குது. மொழியின் அடிப்படையிலும் ஜாதியின் அடிப்படையிலும் அந்த வசிக்கக்கூடிய தேசத்தின் அடிப்படையிலும் பிரிவு இருந்து கொண்டே இருக்கிறது. இதை தாங்க சரி பண்றாரு தேவன். சபைக்குள்ள எப்படி கொண்டு வராருன்னா, ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாம இருந்தா நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு சொந்தக்காரங்களா இருந்திருப்போமோ அந்த அளவுக்கு நம்ம சொந்தக்காரங்களா சபைக்குள்ள இருக்க போறோம். அதுக்கு தான் கருத்தை சபைக்கு கொண்டு வந்தார். அதனாலதான் ரோமர் 2வது அதிகாரம், எல்லாரும் திரும்பிக்கோங்க, ரோமர் 2வது அதிகாரம், அதுல பாருங்க 8வது வசனத்தை பிரதர் பேசினார். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படியவர்களுக்கு உக்கிர கோபாக்கனை வரும். இந்த சண்டைக்காரரா இருந்துங்கிறது வந்து கண்டென்ஷியஸ் சொல்லிட்டு சில இடத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். இது இன்னொரு இடத்துல இருக்கிறது வந்து யாக்கோபுல. யாக்கோபு, எல்லாரும் யாக்கோபுக்கு திரும்புங்க, 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். இந்த விரோதம் அப்படிங்கிறது அங்க வந்து சண்டைன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இந்த சண்டை விரோதம் அப்படிங்கிற அந்த எரேத்தியாங்கிற வார்த்தையோட அர்த்தம் நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல முதல்ல வாசிக்கிறேன். Desire to put oneself forward, a partition and fractious spirit which does not detain low odds. இன்னொரு அர்த்தம் partisanship or fractiousness. இன்னொன்னு electioneering or intriguing for office. இதுதான் அந்த எரேத்தியாவுக்கு அர்த்தம். சொல்ற புரியுதா? சண்டைக்காரருக்கு அர்த்தம் இதுதான். தமிழ்ல நான் சொல்றேன், தேர்தல் பிரசாரம் அல்லது பதவிக்காக சதி செய்தல், ஒருவரின் சுயத்தை முன்னிறுத்து விருப்பம், ஒரு பாகுபாடான பிரிவினைவாத மனப்பான்மை. இதுதான் அந்த எரேத்தியாக அர்த்தம். இது யாக்கோபு அதான் பேசுறாரு. அதனாலதான் சொல்றாரு, ரோமருக்கும் யாக்கோபுக்கும் வித்தியாசம் இல்ல. பவுலே இங்க பேசினதை யாக்கோபு விலாவரியா இந்த ஒரு வசனத்தை வச்சு பேசிட்டு இருப்பாரு அந்த புக்கம் முழுவதும். பட்சபாதம் கூடாதே, நீ பணக்கார ஏழை நீ எப்படி பட்சபாதம் பண்ணலாம், அந்த ஹோல் புக் அதுலதான் போகும். அப்ப இங்க எரேத்தியான என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சண்டைக்காரரா இருந்து அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆபீஸ்க்காக போராடுவது, தன்னை முன்னிறுத்துவதற்காக பிரிவினை உண்டாக்குவது. எங்கெங்கெல்லாம் பிரிவினை இருக்குதோ அங்கெங்கெல்லாம் தன்னை முன்னிறுத்தக்கூடிய ஒரு மனுஷன் அங்க இருக்கான்னு அர்த்தம். டெஃபினெட்லி எங்கெங்கெல்லாம் ஒற்றுமை ஒழியுதோ அங்கெங்கெல்லாம் தன்னை முன்னிறுத்துவதற்கான ஒரு மனுஷன் அங்க செயல்படுறான்னு அர்த்தம். அது கிட்டத்தட்ட தேர்தல் பிரசாரத்தை போல, பதவிக்காக சதி செய்வதை போல அர்த்தம். யாராருக்கெல்லாம் தன்னை முன்னிறுத்த வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க,
இந்த பிரிவினைவாதத்தை உடையவர்களாக நிச்சயமாக செயல்படுவார்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு யாக்கோபுல, நம்ம ரோமர் தான் படிச்சுட்டு இருக்கிறோம், இருந்தாலும் யாக்கோபுல அதுதான் சொல்றாரு. இன்னொரு முறை யாக்கோபுல நம்ம வாசிக்கலாம். 3வது அதிகாரம் வாசி முடிச்சோன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், இருந்தாலும் இட் இஸ் a டாபிக், நம்ம முடிச்சு தான் ஆகணும். யாக்கோபு 3வது அதிகாரம், அதுல உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராத்தையும் விரோதத்தையும் வைத்திருந்தீர்கள் ஆனால், நீங்க உங்களை முன்னிறுத்த ஆசைப்பட்டவர்கள் ஆனால், ஆபீஸுக்காக அதாவது பதவிக்காக சதி செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள் ஆனால், நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க. நான் அப்படி பெரிய இதுல நல்ல எனக்கு டேலண்ட் இருக்கு, பதவிக்காக நான் பெரிய ஆளா இருக்கா, என் பின்னாடி ஒரு கூட்டத்தை சேர்க்கறதுல என்ன போல டேலண்ட் ஒருத்தர் இல்லைங்கிறதுக்காக பெருமை பாராட்டாதீங்க. மாறாக சத்தியத்துக்கு ஒரு பொய்யும் சொல்லாதீங்க. அந்த பாவத்தை வச்சுட்டு நான் அப்படி இல்லவே இல்லையே, என்னது தன்னை முன்னிறுத்த ஆசை, பதவிக்காக போட்டி போட்ட பயங்கரமான வெறி, அதற்காக பிரிவினை உருவாக்குவது, இதெல்லாம் எதிர்த்து ஏன் நான் அப்படியே இல்லவே இல்லையே. பிரதர் நீங்க அசம்ஷன் பண்றீங்க பிரதர், உங்களுக்கு வந்து சிசோஃபீனியா இருக்குது, உங்களுக்கு சிசோஃபீனியா இருக்குது, இல்லாததை இருக்கிறத போல பாக்குறீங்க. அப்படி போய் சொல்லாதீங்க. என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? 15 சொல்றாரு, இப்படித்த ஞானம் வந்து பரத்திலிருந்து இறங்கி வர ஞானம் இல்ல, தன்னை முன்னிறுத்துவதற்காக ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கி தன்னை ஒரு பெரிய ஆளா காமிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு பிரிவினை உருவாக்குவது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அல்ல. அது லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு வருவதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுன்ற. அதனாலதான் இப்போ ரோமருக்கு திரும்புவோம். ரோமர் 2வது அதிகாரம் 8வது வசனம் இந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம படிப்போம். ரோமர் 2:8 வாசிங்க. சண்டைக்காரரா இருந்து, அது இது இறைத்தையா, அங்க வந்து வைராக்கியம், இதுக்கு அர்த்தம் இதுதான். பதவிக்காக ஆசைப்பட்டு சதி செய்வதும், தன்னை முன்னிறுத்துவதற்காக ஒரு கோஷ்டியை தன் பக்கம் எழுப்புவதும், அல்லது பணத்தை வைத்தோ அல்லது பதவியை வைத்தோ கலரை வைத்தோ ஜாதியை வைத்தோ பிரிவினைவாதத்தை உருவாக்குவதும், அதுதான் சண்டைக்காரர், அதுதான் இறைத்தையா. ஆனா சரி, அப்படி இருந்தா என்னங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, பிரச்சனை என்னன்னு சொல்றேன். சண்டைக்காரரா இருக்கக்கூடிய நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தா, அநியாயத்துக்கு கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு என்ன வரும்? நித்திய ஜீவன்லாம் வராது, உக்கிர கோபாக்கிற வரும். நான் இந்த பேசும்போது சிலர் ஒரு பிரதர் வந்து சொன்னாரு, ஜாதி பார்க்காம இருக்கிறது தான் சுவிசேஷமா? நிச்சயமா கிடையாதுங்க. ஆனா சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவன் எந்த பாரபட்சமும் பார்க்க முடியாது. யாரும் சொல்லி விடுவோம். நான் பிராக்டிக்கலாக ஓப்பனாக சொல்ல, நம்மளாம் ஒரு குடும்பம் இல்லை, ஓப்பனாக சொல்ல. நான் முதல்ல அக்ரி காலேஜில் போய் ரட்சிக்கப்படுறேன். அங்கே வந்து அந்த எப்போதுமே இந்த ஆஃபீஸுக்கு போட்டி வரும் நம்ம அக்ரி காலேஜில். அவள் ஒரு பிரதர், அந்த சீனியர் வந்து அங்கே இருக்க ஒரு பிரதர் சொல்றாரு, இவங்கள நம்ம ஆளு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாங்கல்ல. எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. இது என்ன நீங்க சொல்றது வேதத்துக்கு உட்பட்டது மாதிரி இல்லையா? நம்ம எல்லாமே ஆதாமுடைய பிள்ளைன்னு சொல்றீங்க, நம்ம ஆளு நம்ம சப்போர்ட் பண்ணா நீங்க என்ன சொல்றீங்க? சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். உன்னை பைபிள் படிக்க சொன்னதே தப்புடா அப்படின்னாரு இன்னொருத்தர், என்னோட சீனியர். பைபிள் படிக்க சொன்னதே தப்புடா உடனே அப்படின்னாப்புல. அதனால இது யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டா பிரிவினைவாதம் உங்களிடத்துல இருக்காது, ஏற்றத்தாழ்வு உங்களிடத்துல இருக்காது, உங்களை முன்னிறுத்துவதற்கு நீங்க வந்து போராடவே மாட்டீங்க. அதனாலதான் வேதம் சொல்கிறது, சண்டைக்காரரா இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு என்னதான் வரும்? நான் விசுவாசிச்சேன் பரலாம் போகலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உக்கிரகோபாரர்கள் வரும். தன்னை முன்னிறுத்துவதற்காக போராடக்கூடிய, அது எதுவா இருக்கட்டும், பணத்தை வைத்தோ அல்லது கலரை வச்சோ அல்லது நீங்க வந்து உங்களுடைய ஆபீஸ வச்சோ அல்லது ஒரு ஆபீஸ்க்காகவோ பார்ட்டிஷன் எல்லாம் உருவாக்குனீங்கன்னா உக்கிரகோபாகன வரும். வெயிட் ஃபார் தட். அதனாலதான் யாக்கோபு 2:1 அவர் பேசுறாரு பட்சபாதத்தை. அது வந்து NLT-ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். NLT-ல யாக்கோபு 2:1 வாசிச்சு பாருங்க. How come you claim that you are believing in glorious Lord Jesus Christ when you are having the partiality? அப்படின்னா இப்ப இந்த மகிமையான தேவனை நான் விசுவாசிக்கிறேன் என்று எப்படி சொல்லுகிறாய் உன்னிடத்தில் பட்சபாதம் இருக்கும் பொழுது அப்படின்றார். இதை இப்ப நம்ம படிச்சு முடிப்போம். எதை? கன்க்ளூஷனை ரோமர் 16வது அதிகாரத்துக்கு திரும்பி படிச்சு முடிப்போம். அப்போ நமக்கு வந்து புரியும் பவுலுடைய சந்தோஷம் என்ன, தேவனுடைய ஞானத்தை என்ன. பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் ரோமர் 16வது அதிகாரம் 25, ஆதி காலம் முதல் அடக்கமா இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும்
விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படி உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமா இருக்கிற தேவனுக்கு, அந்த தேவனுடைய ஞானத்தை பேசுறாரு. கிரேக்கனும் பாவி, யூதனும் பாவி. உலகத்துல ஒரே கம்யூனிட்டி இருக்குது, பாவிங்கிற கம்யூனிட்டி, இன்னொன்னு இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு கம்யூனிட்டி, சரீரம் என்கிற கம்யூனிட்டி. வேற எந்த கம்யூனிட்டியும் கிடையாது. ஆனால் எல்லாரையும் பாவத்துக்கு கீழே அடைச்சு போட்டு எல்லாரும் இந்த ஒரு தேவனால ரட்சிக்கப்படுவதற்கு அவரு வச்ச திட்டத்தை யோசிக்கும் போது எவ்வளவு ஞானமாயவர். யாருமே பெருமை பாராட்டாதபடி எல்லாருமே பாவின்னு விழுந்து கிடந்து எவ்வளவு ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுறார். அப்போ இங்க சண்டை கிரேக்கனுக்கும் யூதனுக்கும், அதை சால்வ் பண்றதுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. என் நற்செய்தின்றாரு. என் நற்செய்தி என்ன? சண்டைக்காரரா இருப்பது அல்ல. ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாக எப்படி இருந்தார்களோ அப்படி சபை. நாம் எல்லாம் சொந்தக்காரர்கள், ஒன்று என்னது ஒரே குடும்பத்தார் என்கிற நிலையில இருப்பதற்காக அழைக்கப்பட்ட ஜனம் நாம். இதுல என்னை முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லி இறத்தையா என்கிற பாவத்தை நிமித்தம் அங்க பிரிவினை உண்டாக்குறவர்களாக இருந்தால், பணத்தை வைத்தாக இருந்தாலும் சரி, ஜாதியை வைத்தாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய நிறத்தை வைத்தாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்தாக இருந்தாலும் சரி, தன்னை முன்னிறுத்துவதற்காக ஒரு பாகுபாடை உருவாக்கக்கூடிய நிலை என்பது நினைக்காதீங்க. பரலோகத்துக்கு போக வேண்டும், உக்ரோகோவாக்கணும். திஸ் இஸ் த காஸ்பல். அதான் சொல்றாரு, என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த. அந்த ஸ்திரப்படுத்தனா உங்கள் மனதை உறுதிப்படுத்த. இப்ப யூத கிரேக்கன்னு சொல்லிட்டு சாதி சண்டை போடாத. நீ ரெண்டு பேருமே பாவி பயிலுதான், ரெண்டு பேருமே இயேசு கிறிஸ்துல ஒரே நபரால தான் நீங்க ரட்சிக்கப்பட முடியும். இங்க நீ உன்னை முன்னிறுத்த. ஏன் அந்த ஜாதி சண்டை வருது? ஏன் யூத அப்படி பண்றான்? பவுல் சொல்றாரு, கள்ள வழிய பக்க வழியா நுழைந்த கள்ள சகோதரர்கள். அவன் பிரமாணத்தை முன்வைக்கிறது இவங்க மேல உள்ள அக்கறையினால கிடையாது. இதனால பிரமாணத்துக்குள்ள கொண்டு வந்து அடைச்சு வச்சுட்டு நாம் பெரியவன் பத்தியா, நீ சின்னவன், சரியா? அதான் எதிர்த்து வாழ்க்கை ஃபுல்லா போராடி அதுக்காக செத்து போயிட்டார் பவுல். நம்ம என்ன பண்ணலாம்? அதை படிச்சுட்டு இந்த டிவோஷன்ல எரேத்தையா இஸ் சின் தட் வில் bring you to lead you to death, eternal death. அதாவது தன்னை முன்னிறுத்த வேண்டும் என்கிற ஆசை பாவம். எப்படிப்பட்ட பாவம்னா நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய பாவம். அதற்காக பிரிவினை உண்டாக்குவது உக்ரகோவாக்கன வரும். இந்த சுவிசேஷத்தின்படி உங்களை ஸ்திரப்படுத்த என் தேவன் வல்லவர் உள்ளவர் என்று பவுலை போல நானும் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லோரும் ஒரே குடும்பத்தான். மீண்டும் சொல்றேன், தலித்து தியாலஜி நான் எதிர்க்கிறேன், அப்பர் காஸ்ட் தியாலஜி நான் எதிர்க்கிறேன். நாங்கள்லாம் தலித்துன்னு சொல்றவங்களையும் சாட்டையால் அடிக்கணும், நாங்கள்லாம் உயர்ந்த ஜாதி சொல்றவங்களையும் சாட்டையால் அடிக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த புறா விக்கிரவங்களை அடிச்சது போல அடிச்சு துரத்தணும். ஏன்னா they are not belong to the church, they are not belong to the body of Christ. இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை தான் அவர் மாங்குன்னு பேசிட்டு இருக்கிறார். புதிய வானம் அல்லது அதே வானம் அதே பூமி அதெல்லாம் செகண்டரி. வர விஷயம் மேட்டர் இதுதான். ரோமர் புத்தகத்தை படிச்சுட்டு இந்த மேட்டர் உங்களுக்கு வரணும். கிரேக்கனும் கிடையாது, யூதனும் கிடையாது, நான் எல்லாம் பாவி, நான் எல்லாம் ஆதாமுக்கு கீழ்ப்படியாத பாவி. என் தாத்தா ஆதாம், அவனுடைய பிள்ளையா பேர பிள்ளையா நான் இருக்கிறேன், கீழ்ப்படியாத பாவி. என்ன எல்லாம் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவருக்குள்ளாக அவருடைய கீழ்ப்படிதலாலே அவருடைய சரீரத்தில் இழைச்சாரு. தலை இயேசு கிறிஸ்து தான். நான் யாரு? என்னங்க? சரீரம், அவயங்கள் தலையா இருக்க. அவயங்கள் கை தலையா இருக்க போராடக்கூடாது. மேபி அது கை பெரிய வேலையை செய்யலாம், இருதயம் பெரிய வேலையை செய்யலாம், கிட்னி பெரிய வேலையை செய்யலாம். ஆனா தலையா இருக்க போராடக்கூடாது. தலை மட்டும்தான் தலை. அதை வெட்டியாச்சுன்னா கிட்னிக்கும் உயிர் கிடையாது, இருதயத்துக்கு உயிர் கிடையாது. தலையை தலையாக வைத்துக் கொண்டு அவயங்களாய் செயல்பட்டு நாம் எல்லோரும் ஒரே குடும்பத்தார். ஜாதி பிரச்சனையோ ஏற்றத்தாழ்வோ பண பிரச்சனையோ நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றோ தன்னை முன்னிறுத்துவதற்காக பிரிவினை பாகுபாடாகிய இரத்தையா என்கிற பாவத்தையோ சபைக்குள்ள கொண்டு வந்தார். உக்கிர கோபாக்களை வரும். ஆனா சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நான் எல்லாம் ஆதாமுடைய பிள்ளைதான், நான் எல்லாரும் பாவிதான், இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளா வரும் பொழுதுதான் நான் பாவம் மன்னிக்கப்படுறேன், மீண்டுமாக அவருடைய சத்தியத்துல இணைக்கப்படுறேன். ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாம எப்படி இருந்தா எப்படி இருந்திருக்குமோ இந்த உலகம், அப்படியே சபை இருக்கும்படியாக எந்த ஏற்ற தாழ்வு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாய் இயேசுவை தலையாக கொண்டு நாங்கள் அவயங்களாய் செயல்படக்கூடிய ஒரு சபை என்று நீங்கள் புரிந்து கொண்டால் சுவிசேஷத்தை புரிந்து கொண்டீங்க. இல்லைன்னா புரியலன்னா உக்ரகோபாக்கன, புரிஞ்சா நித்திய ஜீவன். கர்த்தர் உங்களை புரிந்தவர்களாய் செயல்பட, சுவிசேஷத்துக்கு ஏற்றபடி செயல்பட ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.